சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷனில் சமீபத்தில் சரண் ராஜா கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அவர் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அங்கேருந்த ஜட்ஜஸை மிரள வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ரியாலிட்டி ஷோக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ தான் சரிகமபா நிகழ்ச்சி. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் சாமானிய மக்களை கூட அவங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 5 சீசன் முடிஞ்சிருக்கு. 6வது சீசனில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. அதற்கான ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. திருச்சி, பாண்டிச்சேரி, மதுரை அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் ஆடிஷனை வச்சு நடத்தி வந்துட்டுருக்காங்க. ஏராளமான நபர்கள் இந்த ஒரு ஆடிஷனில் கலந்துக்கிட்டு தங்களோட திறமையை நிரூபித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் சரண் ராஜா அவர்கள் இந்த ஒரு ஆடிஷனில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. சரண் ராஜா அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே நேரம் இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா எங்கே நடந்தாலும் யார் வேணால் எங்கே வேணால் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையிலாம் இருக்குது. அதனால் சமீபத்தில் நடைபெற்றிருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஆடிஷனுக்கு சரண் ராஜா அவர்கள் கலந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செலக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடச்சிருக்கு. அண்ட் இது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஒரு சில கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சரண் ராஜா அவர்கள் ஏற்கனவே இன்னொரு சேனலில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் இருந்திருக்காரு. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ஒரு சேனலை எப்படி இவரை எடுத்துப்பாங்க, எப்படி இவரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்குமே தமிழ் ரியாலிட்டி ஷோக்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. ஆனால் அதே நேரம் இது ரூல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தமிழ் பிக் பாஸில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் அடுத்து மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரியான பிக் பாஸ்குள்ளே போயிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஒரு சேனலுக்குள்ளே வரோம், அதிலிருந்து அடுத்ததுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது சரண்ராஜா அவர்கள் இந்த ஒரு சேனலுக்கு வந்து பாட்டு பாடியிருக்காரு, நல்லா பாடியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட ரூல்ஸ் படி செலக்ட் தான் பண்ணுவாங்க. சரண்ராஜா அவர்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இதற்கு முன்னாடி கலந்துக்கிட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் பட்டத்தை வின் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சேனலில் அது தமிழாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், என்ன லாங்குவேஜ் வேணா இருக்கட்டும், அங்கே பட்டம் வின் பண்ணவங்க இன்னொரு சைடு போயிட்டு அங்கே வந்து கலந்துக்க முடியாது. ஆனால் அதே நேரம் அதில் கலந்துக்கிட்டவங்க வந்து இன்னொரு இதில் போய் கலந்துக்கலாம். அதன் அடிப்படையில் தான் சரண்ராஜா அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒருவேளை பட்டம் வாங்கியிருந்தா, பரிசு வின் பண்ணியிருந்தா அங்கே வந்திருக்க முடியாது. இல்லைங்கிற காரணத்தினால அவர் வந்திருக்காரு. அதே நேரம் ஜூனியர்ஸில் கலந்துக்கிட்டவங்க 2, 3, 4 வருஷம் கழிச்சு சீனியர்ஸில் கலந்துக்கிட்டே நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இதுவும் கூட. கடந்த முறை சரண்ராஜா அவர்கள் அவரோட முழு எஃபர்ட்டை போட்டுமே அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. பட் இந்த முறை கண்டிப்பாக கப்போடு தான் போவேன் அப்படின்னு தான் சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்துருக்காராமா. ஸோ இந்த ஒரு சீசனில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சரண்ராஜா சரிகமபா நிகழ்ச்சிக்கு வரது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.